வாழ்த்துக்கள் மேம். உங்களை பற்றி நம்ம நேயர்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. வணக்கம், என்னோடய பேர் ஜெயலட்சுமி ரத்தினம். நான் ஒரு வெல்னஸ் கோச்சாக இருக்கிறேன். நான் ஒரு 2 வருஷமாக மக்களுக்கு ஆரோக்கியத்தை வழங்குறதுக்காக இந்த ஒரு பணியை நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மக்கள் ஆரோக்கியமற்ற வாழ்க்கை முறையிலேருந்து ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு எப்படிலாம் மாறணும் அப்படிங்கிறத பற்றி ஒரு அவேர்னஸாகவே நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அது ஒரு 2 வருஷமாக எல்லாருக்கும் எவ்வளோ ஃபேமிலி மாற்ற முடியுமோ அதை ஒரு கோல் செட் பண்ணி நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது வரைக்கும் ஒரு 50 பேருக்கு மேலே 50 பேருன்னு சொல்கிற 50 குடும்பத்துக்கு மேலே நம்ம வாழ்க்கை முறையை நான் மாற்றி கொடுத்துருக்குறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷத்துக்குள்ளே ஒரு 1000 பேரையாவது மாற்றணுங்கிறது இந்த உலக சுகாதார தினத்தில் நான் ஒரு கோல் செட் பண்ணியிருக்கிறேன். தேங்க்யூ மேடம். நீங்கள் சொன்னீங்க 2.5 வருஷமாக இந்த வெல்னஸ் கோச் அந்த பயணம் தொடர்ந்துட்டுருக்குன்னு. ஸோ அந்த பயணம் எப்படி இருக்குது மேம் உங்களுக்கு? ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா, வாழ்க்கை முறையை மக்கள் எந்திரிச்சோம், தூங்கினோம், போகிறோம், வரோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் அதையும் தாண்டி நம்ம ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை முறைன்னு ஒன்று இருக்குது. இதை பற்றி நாங்கள் சொல்லிக் கொடுக்கும்போது நிறைய பேருக்கு அந்த அவேர்னஸ் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் போய் சேர்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இது மட்டும்தான் வாழ்க்கையே கிடையாது. நம்ம ஆரோக்கியமாக அடிப்படை நம்ம ஆரோக்கியதாங்கிறத பேசிக் அவங்களுக்கு புரிய வைக்கணும். அதை தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அது ரொம்ப பிடிச்சி பண்ணுற ஒரு இதாக இருக்குது எனக்கு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஆரோக்கியம் சார்ந்த வேர்ல்டு ஹெல்த் டேயில் நம்ம எல்லாருமே நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த டே அனுசரிக்கப்பட காரணம் என்ன மேம்? மக்களுக்கு விழிப்புணர்வு கம்மியாக இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். அதை பற்றின, ஏன்னா நம்ம ஒவ்வொரு மக்களாக போய் சந்திக்கும்போது அவங்களுக்கு இதை பற்றின ஒரு அவேர்னஸே கிடையாது. அதை நம்ம மெயினாக நம்ம சொல்லிக் கொடுக்கணும். இப்போ குழந்தைகளாகட்டும், பெரியவங்களாகட்டும் அப்படின்ற மாதிரி மற்றபடி கல்வியும் நம்ம பணம் சம்பாதிக்கிற பற்றி தான் நம்ம சொல்லிக் கொடுக்குறோமே தவிர, மற்றபடி ஆரோக்கியம் தான் நமக்கு மெயின்கிறத அவங்களுக்கு ஃபஸ்ட்டு உணர வச்சிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இவங்க தலைமுறை, நம்மளோட இப்போ தலைமுறை இல்லாமல் வரும் தலைமுறையும் சரி, அவங்க நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்கிறதுக்காக இது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். எந்த ஒரு டேவை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாலுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷத்துக்குமே ஒரு தீம் வச்சுருப்பாங்க இல்லையா? ஸோ அதே போல் இந்த வேர்ல்டு ஹெல்த் டேக்கான தீம் என்ன மேம்? இந்த 2025 வருஷத்துக்கான தீம் 2025க்கு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம மட்டும் இல்லாமல் அரசாங்கமே இதை நம்ம கையில் எடுத்துருக்குறாங்க. மக்கள் ஒபிசிட்டி, அதாவது அதிகப்படியான எடை மூலியமாக ரொம்ப ஆரோக்கியமற்ற வாழ்க்கையை வாழ்கிறாங்கன்ட்டு கவர்மெண்ட்டே பார்த்திங்கன்னா இப்போ ஒரு சர்வே எடுத்து அதில் ஆண்கள் பெண்கள் பார்த்திங்கன்னா அதிக அளவுள்ள ஒபிசிட்டியில் இருக்கிறாங்க. அதை நம்ம எப்படி மாற்றுறோம் அப்படிங்கிற கான்செப்டில் இப்போ அரசாங்கமே கையில் எடுத்துருக்காங்க. அதுக்கு ஒரு பின்னாடி இருந்து நாங்களும் அதுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துருக்கோம். ஓகே மேம். இன்றைக்கி இருக்க காலத்தில் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டு ஃபுட் அதோட எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப அதிகமாகிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த வகையில் நம்ம ஒவ்வொருத்தருடைய உடலுக்கும் இந்த ஆரோக்கியமான உணவுகள் அப்படின்றது எந்த அளவுக்கு அவசியமானது? நல்ல கேள்வி. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா, மக்கள் வாழ்க்கை முறையே மாறிடுச்சு. உணவுனா இதுதான் அப்படிங்கிற மாதிரி அந்த காலத்து கலாச்சாரம் இப்போ கிடையாது. நம்ம என்ன மாதிரி உணவு முறைகள் சாப்பிட்டோம், எப்படி வாழ்க்கை முறை வாழ்ந்தோம் அப்படின்னு கிடையவே கிடையாது. இப்போ நம்ம ஓடுற வாழ்க்கையோடு சேர்த்து உணவும் அது மாதிரி போயிடுச்சு. எப்படி சாப்பிடணுங்கிறதுல எப்படி பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வீட்டில் சமைச்சு சாப்பிட்ற உணவுகளை எல்லா விதமான சத்துக்களும் சேர்த்து நம்ம ஆரோக்கியமான சாப்பாடு சாப்பிட்றோம். ஆனால் ஃபாஸ்ட் ஃபுட்டில் பார்த்திங்கன்னா வெறும் வியாபாரம் நோக்கம், அந்த இடத்துல வியாபாரம் மட்டும்தான் இருக்குது. ஹெல்த்தை பற்றி ஆரோக்கியம் அவங்க கொடுக்க போகிறது கிடையாது. அது எப்படின்னா, எப்படி ஃபாஸ்ட்டாக போய் சாப்பிட்றோமோ அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக நம்ம உடம்புல நோய்கள் வரும், ஆரோக்கிய சீர்கேடு ஆகி நம்மளோட சொல்லப்போனால் இறப்பு காலம் சீக்கிரம் நம்மளை தேடி வர்றது ஃபாஸ்ட்டாக வந்துடுதுன்னு தான் சொல்ல முடியும். அப்படி பார்த்தா இப்போ உணவுகள் அப்படின்னு எடுத்துக்கும் போது ஒரு நாளைக்கு 3 வேளை உணவு கட்டாயம்னு சொல்லுவாங்க. அந்த 3 வேளை உணவுலையுமே பார்த்திங்கன்னா மெயினாக காலை உணவு கட்டாயம் தவிர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த காலை உணவு அப்படின்றது ஏன் கட்டாயமானது? தவிர்க்கிறதுனால என்ன பிரச்சனை ஏற்படுமே? ஓகே, காலை உணவு தவிர்க்கிறதுனால என்ன பிரச்சனை பார்த்திங்க அப்படின்னா, இப்போ நம்ம நார்மலாக இப்போ 8 மணி 9 மணிக்கு நைட்டு சாப்பிட்றோம் அப்படின்னா ஓகே, காலையில் சாப்பிடும்போது 8-9 மணி நேரம் கணக்கு வச்சுக்கலாம். இதுவே சாப்பிடாம மதியம் சாப்பிட்றாங்க அப்படின்னா 12 மணிலேருந்து 15 மணி நேரம் நமக்கு இடைவெளி வந்துடும். அந்த நேரத்தில் சாப்பிடாமல் இருக்கும்போது ஒரு சிலர் நான் வெயிட்டை குறைக்கிறதுக்காக சாப்பிடாமல் இருக்கும்போது அது மாதிரி ஒன்று, ஒருத்தவங்க பசி இல்லாமல் சாப்பிடாம அந்த கான்செப்ட் ஒன்று. இது இப்படி இருக்கும்போது வயிறில் சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனையும் உருவாகிறதுக்கான காரணம் அதுதான். ஏன்னா அவ்வளோ நேரம் அந்த பசியை பசி இல்லாமல் ஒன்று இருக்கலாம், இன்னொன்று நம்ம சாப்பிடாமல் அந்த உணவை தவிர்க்கிறோம். அந்த சாப்பிட்ற வேலையை தவிர்க்கும்போது அல்சர் நமக்கு ஃபார்ம் ஆகுது. அந்த இடத்துல கெமிக்கல் ரியாக்ஷன் நம்ம வயிற்றுக்குள்ளே நடக்க ஆரம்பிக்குது. அப்போ அது மாதிரி இருக்கும்போது அல்சர் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, செரிமான கோளாறு, மலச்சிக்கல், இந்த மாதிரி எல்லா விதமான பிரச்சனைகளும் நமக்கு உருவாகிறதுக்கான காரணம் அந்த இடத்துல தான் உருவாகுது. அப்போ காலை உணவு நம்ம தவிர்க்கக்கூடாது. நான் மேக்ஸிமம் வெயிட் லாஸ் பண்ணுறவங்க காலை உணவை நான் தவிர்த்துட்டு நான் அது மாதிரி இருக்குன்னு சார், கண்டிப்பாக அது இருக்கக்கூடாது. ஒவ்வொரு உணவுக்கும் ஒரு இடைவெளி உண்டு, நமக்கு அது மாதிரி எடுத்துக்கலாம். ஓகே மேம். இப்போ காலை உணவு அப்படின்றது கட்டாயம்னு சொன்னீங்க. இதை தாண்டி பார்த்தீங்கன்னா காலை உணவுன்னு எடுத்துக்கும் போது பேசிக்காக நம்மலாம் என்ன பண்ணுறோம், இட்லி தோசை இதுதான் பேசிக்காக எல்லாருக்கும் தெரிஞ்சதாக இருக்குது. இதை தாண்டி காலை உணவுகளாக இதெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு என்னென்ன உணவுகள் இருக்குது மேம்?
நம்ம பாரம்பரிய சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இட்லி தோசை இந்த மாதிரி பொங்கல் இந்த மாதிரி தான் நம்ம சாப்பிட்றோம். அதுலேயும் வந்துட்டு இப்போ ஓரளவுக்கு ஒரு 5 இட்லி சாப்பிட்றோம் 4 இட்லி சாப்பிட்றோம் அப்படின்னா ஓரளவுக்கு கார்போஹைட்ரேட் விட்டமின் மினரல்ஸ் ஏதோ சம் அமௌண்ட் அதில் நம்ம கலெக்ட் ஆகி சாப்பிட்றோம் கண்டிப்பாக. ஆனால் அதையும் தாண்டி எல்லா விதமான நியூட்ரிஷனும் அதில் இருக்கான்னு பார்க்கணும். ஒரு வேளைக்கு ஒரு நாளைக்கு என்னென்ன சத்துக்கள் தேவையோ அது எல்லாமே நம்ம கண்டிப்பாக நம்ம எடுத்தே ஆகணும். அதில் நம்ம இருக்கான்னு பார்க்கணும். அதாவது இட்லி தோசை சாப்பிட்றோமா அதில் ஏதாவது அடிஷ்னலாக ஃப்ரூட்ஸ் ஏதாவது பயிர் வகைகள் ஏதாவது எப்போ சாப்பிட்டாலுமே காலை மதியம் இரவு சாப்பிட்டாலுமே இந்த மாதிரி நம்ம கலந்து எல்லா ஊட்டச்சத்துக்களும் இருக்குதா அப்படின்னு பார்த்துட்டு தான் நம்ம அதை எடுத்துக்கணும். ஓகே மேம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காலை உணவு எந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப அவசியமோ அதே அளவுக்கு இரவு உணவு அப்படின்றது ரொம்ப அவசியம்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு நைட் சாப்பிட்லனா யானை பலம் குறையும் அப்படின்ற மாதிரியான நிறைய விஷயங்கள் நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இரவு உணவுங்கிறது எந்த அளவுக்கு அவசியமானது? சேம் அதே தான். அதே மாதிரி இரவு உணவு எடுக்காமல் படுக்கவும் கூடாது. அப்போ அதாவது தூக்கம் கெட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சேம் அதே தான். இப்போ நைட்டு மதியம் சாப்பிட்றாங்க அப்படின்னா மறுநாள் காலையில் சாப்பிடும்போது அந்த இடைவெளி வந்துடுது. நம்ம காலை சாப்பாடு ஸ்கிப் பண்ணுறதுக்கு சொல்கிறோம் பார்த்திங்களா, அதே மாதிரி இரவு சாப்பாட்டுக்கும் அதே தான். அதிகப்படியான இடைவெளி கொடுக்கும்போது சாப்பிட்றதுக்கான வயிறு பட்னி போடும்போது வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வருது. ஒரு மாதிரி டிப்ரெஷன் ஆகும். காலைல எனர்ஜி லெவல் லோவாகும். ஏன்னா காலைல எந்திரிச்சு தான் நம்மளோட எல்லா கடமைகளும் வாழ்க்கையில் இப்போ அடுத்தடுத்து வேலை செய்கிறோம் அன்றைக்கினா அது காலை தொடக்கம் தான் இருக்குது. அப்போ காலையில் எந்திரிக்கும் போது நல்ல எனர்ஜி லெவலோடு நம்ம எந்திரிச்சாதான் நம்ம அன்னைக்கு பயணம் நம்ம கரெக்டாக இருக்கும், ஒரு எனர்ஜியாக இருக்கும். அப்போ காலையில் எந்திரிக்கும் போது சோர்வாக எந்திரிக்கிறோம், பசியோடு எந்திரிக்கிறோம் அப்படின்னா அந்த நாளே நமக்கு சோர்வான ஒரு நாளாக மாறிடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இப்போ காலை உணவுன்னு சொல்லும்போது சொன்னீங்க இட்லி தோசை இதை தாண்டி நிறைய உணவுகள் நம்ம சாப்பிட்லாம் அப்படின்னு. இப்போ இரவு உணவு அப்படின்னு எடுத்துக்கும் போது மேக்ஸிமம் இந்த பரோட்டா சாப்பிட்றதெல்லாம் இரவில் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இரவில் என்னென்ன மாதிரியான உணவுகள் சாப்பிட்றதை நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும் மேம்? ஓகே, இது ரொம்ப அவசியமான முக்கியமான ஒரு கொஸ்டின் கூட. ஏன்னா எல்லோரும் சாப்பிட்ற பார்த்திங்கன்னா 12 மணி 1 மணிக்கெலாம் நாங்கள் சாப்பிட்றோம். இப்போ சாப்பிட்றாங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணுறோம். ஏதோ ஒரு சம்டைம் நம்ம ட்ராவல் பண்ணும்போது பார்க்குறோம் அந்த ஹோட்டல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டைம் தான் கூட்டமே அதிகமாக இருக்குது. ஒன்று நைட் ஷிஃப்ட் போகிறவங்க சாப்பிட்றது வேறு. ஆனால் நார்மலாகவே ஒரு பழக்கம் வச்சுருக்காங்க 12 மணி 1 மணிக்கு எந்த டைம் சாப்பிட்றோம் அப்படி சாப்பிடவே கூடாது. நம்ம கல்லீரோட வேலை பார்த்திங்க அப்படின்னா ஒரு 8 to 9 மணிக்குள்ளே அது ஸ்லோ ப்ராசஸில் போயிடும். அது ஓய்வெடுக்கிறதுக்கான நேரம் பார்த்திங்கன்னா 8 மணிக்கு மேலேன்னு சொல்லுவாங்க. 8 மணிக்குள்ளே நம்ம சாப்பிடும்போது அது ஆட்டோமேட்டிக்காக செரிமானத்தை கொண்டு வந்துகிட்டே இருக்கும். அதுவே தாண்டி 8 மணிக்கு மேலே சாப்பிட ஆரம்பிச்சுன்னா அதோட ப்ராசஸ் கம்மியாகி ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி அது கல்லீரல் செரிமானத்தை பண்ணும். அப்போ இதே பழக்கத்தை நம்ம தொடர்ந்து பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அதோட செயலில் இப்போ அதோட ஃபங்க்ஷன் கம்மியாக ஆரம்பிச்சிடும். அப்போ கல்லீரல் பாதிப்புக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடோட செரிமானம் பண்ணுறது அந்த கல்லீரல் தான். அதுவே அதுக்கு ஸ்ட்ரெயின் பண்ணும்போது உடம்பு ரீதியாக எல்லா பிரச்சனைகளும் உருவாகிறதுக்கு காரணம் அது. அதேமாதிரி பரோட்டாலாம் சாப்பிட்றாங்க அப்படின்னா அது மைதாவில் உருவாக்கப்பட்ட ஒன்று. மைதாங்கிறது என்ன போஸ்ட் விட்றக்கா நமக்கு உருவாக்கப்பட்டதான் ஒன்று தான். அப்போ அது ஒரு உணவாகவே சாப்பிடும்போது நிறைய மாரடைப்பு அதிகமாக பார்க்குறோம். நியூஸில் பார்க்கும்போது பரோட்டா சாப்பிட்டுட்டு இவங்களுக்கு இது மாதிரி அப்போ உடனே அட்டாக் வந்துச்சு, உணவுக்குள்ளால் அடைச்சிக்கிருச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அப்போ நம்ம எளிதில் ஜீரணமாகக்கூடிய உணவுகளை தான் எடுத்துக்கணும். லைட் ஃபுட்டாக ஒரு ஆவியில் அவிச்ச இடியப்பம் இட்லி இந்த மாதிரி ஒரு உணவு எடுக்கணும். அதையுமே பார்த்திங்கன்னா அதிகபட்சம் 9 மணி தவிர்க்க முடியலையா அப்படின்னா இல்லைனா 8 8:30 நம்ம சாப்பிட்றது பெஸ்ட்டு. ஓகே மேம். இப்போ பார்த்தீங்கன்னா 3 வேளை உணவுகளையும் சொன்னீங்க. இப்போ காலை சாப்பாடு இரவு சாப்பாடு அப்படின்னு ஒன்றையும் பார்க்கும்போது இரவு நம்ம ஒரு 9 மணிக்கு சாப்பிட்றோம் அப்படின்னு வைங்களேன். இப்போ காலையில் எழுந்திரிச்சு சாப்பிட்றது காலையில் ஒரு 8 மணி 9 மணி ஆகிடுது. இதை தாண்டி ஒரு மதியம் சாப்பிட்றோம் அப்படிங்கிறப்போ காலையில் உணவு ஒரு 9 மணிக்கு எடுத்துக்கிட்டோன்னா மதிய உணவு ஒரு 1 மணிக்கு சாப்பிட்றோம் அப்படின்னு எடுத்துட்டா இப்போ நிறைய இடைவேளைகள் வருது இல்லையா? ஸோ ஒரு சாப்பாடு நம்ம சாப்பிட்டுட்டோம் அப்படிங்கிறப்போ ஒரு வேளை உணவுக்கு அப்புறம் அந்த செரிமானத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகும் மேம்? ஓகே, இது என்ன பார்த்தீங்கன்னா ஒரு சாப்பாட்டுக்கு மற்ற சாப்பாட்டுக்கு அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு பார்த்திங்கன்னா 4 மணி நேரம் இடைவெளி இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த சாப்பாடு போய் நம்ம உடம்புல செரிமானம் ஆகிறதுக்கு ஒரு 4 மணி நேரம் நமக்கு உணவு இடைவெளி தேவை. அதுவே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சாப்பிட்றத பொறுத்து இருக்குது. இப்போ அதிகமான ஃப்ரை பண்ண ஐட்டம் சாப்பிட்றாங்க, ஆயில் ஐட்டம் சாப்பிட்றாங்க அப்படின்னா ஒரு 15 மணி நேரமாவது நமக்கு சாப்பாடு செரிமானம் ஆகாது. அதாவது ஃபாஸ்ட் ஐட்டம் நம்ம சொல்கிற பார்த்திங்களா பரோட்டா சாப்பிட்றது பிரியாணி இது மாதிரி ஹெவி ஃபுட்டாக சாப்பிடும்போது அவங்களுக்கு 15 மணி நேரம் சாப்பிட்றதுக்கான செரிமானம் ஆகிறதுக்கு நேரம் எடுக்குது. அதுவே ஒரு சாம்பார் இது ஒரு காய்கறி கலந்த சாப்பாடு சமைச்சு சாப்பிட்றோம் அப்படின்னா ஒரு 8 to 7 அந்த டைம் ஆகும் நமக்கு சாப்பிட்ற சாப்பாடு. நம்ம சாப்பிட்ற பொறுத்து இருக்குன்னு வச்சுங்களேன். அதே காய்கறி பச்சை காய்கறியாக சாப்பிட்றோன்னா 2 to 3 மணி நேரம் ஆகும் நம்ம செரிமானம் ஆகிறதுக்கு. இதே பழங்களாக சாப்பிட்றீங்க அப்படின்னா 1 ஹவருக்குள்ளே நமக்கு செரிமானம் ஆகும் சொல்கிறாங்க. அப்போ நம்ம சாப்பிட்ற சாப்பாடை பொறுத்து தான் அந்த செரிமானம் ஆகிறதுக்கான வேலைகளுக்கு நடக்கும். அது மட்டும் இல்லாமல் நார்மலாக நம்ம சாப்பிட்ணுன்னா ஒரு 4 மணி நேரம் இடைவெளி நம்ம ஒவ்வொரு சாப்பாட்டுக்கு இடைவெளி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது இப்போ வெயிட் லாஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்குறது அதுதான்.
ஒரு சாப்பாட்டுக்கு இன்னொரு சாப்பாட்டுக்கு இடைவெளி வந்து 4 மணி நேரம் வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு இந்த சாப்பாடு அந்த சாப்பாடோட கலோரி மேனேஜ்மெண்ட் வந்து நாங்கள் அதில் தான் நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். ஓகேங்க. மேக்ஸிமம் இந்த வெயிட் லாஸ் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அவங்களெல்லாம் பார்க்கும்போது ஒரு சாப்பாடு சாப்பிட்றாங்கன்னா ஒருவேளை சாப்பாடை தவிர்த்துக்கிறது அவங்களுடைய பெரும்பாலும் பழக்கமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் செய்யக்கூடாதுன்றத பல இடங்கள் அறிவுறுத்தினாலும் சாப்பிட்றதுனால என்னுடைய வெயிட் இன்க்ரீஸ் ஆகுது, அதனால் நான் வெயிட் லாஸ் பண்ணணும்னு ஒருவேளை உணவை தவிர்த்துக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வெயிட் லாஸ் பண்ணுறவங்க செய்யக்கூடிய தவறுகள் என்னென்னா அதை எப்படி சரிப்படுத்திக்கணும் மேம்? இது நான் சொல்லலாம், ஏன்னா நான் அந்த தவறுலாம் பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் வெயிட் லாஸ் 16 கிலோ எக்ஸஸ் வெயிட் நான் குறைச்சிருக்கிறேன். அப்படி குறைக்கிறதுக்கு முன்னாடி என்ன பார்த்தீங்கன்னா நிறையா யூடியூப்பில் என்னென்னலாம் போடுறாங்களோ அது எல்லாமே வந்துட்டு ஒவ்வொரு வீடியோவை பார்த்துட்டு அப்ளை பண்ணுறதை தவிர்த்து நான் என்ன பண்ணுவேன், 4 வீடியோவும் சேர்த்து ஒரு வீடியோவை எடுத்து நான் அந்த மாதிரிலாம் வெயிட் லாஸ் ட்ரை பண்ணியிருக்கேன் நிறையா வந்துட்டு. ஏன்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்ட்டு அதை ஃபாலோ பண்ணிக்கிறது, சீக்கிரம் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. ஆனால் அந்த மெத்தடே தெரியாமல் தான். ஆனால் என்னோடய கோச் சந்திக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு அதை பற்றின ஒரு அவேர்னஸ் எனக்கு கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன மாதிரி வந்து நீங்கள் சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும் எப்படின்ட்டு ஒரு டே பை டே எங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கும்போது தான் அதோட அவேர்னஸ் எனக்கு தெரிய ஆரம்பிச்சு. அப்போ எப்படி சாப்பிடணும் என்ன சாப்பிடணுன்ட்டு சொல்லும்போது தான் அதை நம்ம எடை குறைப்புக்கான ஒரு வழக்கம் வந்து நமக்கு வருது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கலோரி மேனேஜ்மெண்ட்டை பற்றி நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். இப்போ ஒரே நேரத்தில் பட்னி கிடந்தாலும் குறைய போகிறது கிடையாது, அதிகப்படியான சாப்பிடும்போதும் குறைய போகிறது கிடையாது. எப்படி சாப்பிடணும், எந்த மாதிரி சாப்பிடணும், சாப்பிட்ற கொஞ்சமாக சாப்பிட்டாலும் அது என்ன மாதிரி உணவாக நம்ம எடுத்துக்கணும், சத்தான ஒரு உணவாக எடுத்துக்கணும் அப்படின்ற. அதேமாதிரி சாப்பிடாமல் கிடந்தாலும் உடம்புலாம் குறையாது, அதிகப்படியாக நம்ம வெயிட் ஏற தான் செய்யும். அப்போ சாப்பிடும்போது அவங்களுக்கு அந்த ஒரு லிஸ்ட்டு கொடுத்து இந்த மாதிரி இப்படிலாம் நீங்கள் சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருவோம். அந்த மாதிரி தான். இப்போ வெயிட் லாஸ் அப்படின்னு எடுத்துக்கும் போது எக்ஸசைஸ் பண்ணுவாங்க, அவங்களோட டயட் ஃபாலோ பண்ணுவாங்க, இந்த மாதிரி நிறைய மெத்தட் இருக்கும். இதே வெயிட் கெயின் பண்ணணும் அப்படின்ற எடுத்துக்கிறப்போ நான் நிறைய நட்ஸ் சாப்பிட்றேன், எல்லாமே சாப்பிட்றேன், இருந்தாலும் எனக்கு வெயிட் இன்க்ரீஸ் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன மாதிரியான உணவு முறைகளை ப்ரிஃபர் பண்ணுவீங்க மேம்? சேம் அதே தான். இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஃபேட்டை வந்து லாஸ் பண்ணி கொடுப்போம். இது வந்து வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு. அதே வெயிட் கெயின் பண்ணுறவங்களுக்குன்னா மசில்ஸ் வந்து கெயின் பண்ணணும். ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்குது. இப்போ நாங்கள் பண்ணி கொடுக்குறது எப்படின்னா ஃபேட் லாஸ் பண்ணுறதுக்கு சொல்லிக் கொடுப்போம். அப்போ வெயிட் கெயின் பண்ண வராங்களா, அதிகப்படியாக சாப்பிட்டுட்டாங்க அப்படின்னா அதாவது உணவு முறைகள் எப்படி சாப்பிடணும்னு தெரியாமல் சாப்பிட்டாங்கன்னா ஃபேட்டை வந்து இன்க்ரீஸ் ஆயிரும் அவங்களுக்கு வந்து திருப்பி. அப்புறம் அவங்க குறைக்க ஆரம்பிக்கணும். குறைக்கும் போதும் ஃபேட்டை குறைக்கணும், உடம்பு ஏற்றும் போது மசில்ஸை வந்து கெயின் பண்ணணும். அதுக்கு ரெண்டுத்துக்கு டிஃப்ரெண்ட் இருக்குது. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஜிம்முக்கு போகிறாங்கன்னு வச்சுங்களேன், ஜிம்முக்கு போயிட்டாங்க அப்படின்னா மசில்ஸ் வந்து கெயின் பண்ணுறதுக்காக தான் அவங்க போகணும், கரெக்டான உணவு அவங்க எடுத்துக்கணும். ஆனால் இதே வந்துட்டு வெயிட் குறைக்கிறக்காக தான் ஜிம்முக்கு போகிறாங்க அப்படின்னா அவங்க வந்து ஃபேட் லாஸ் பண்ணுறது எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு போய் அவங்க பண்ணணும். ஏன்னா அந்த ஒர்க் அவுட்டும் பண்ணிவிட்டு அதுக்கு நல்லா ஹெவியாக ஃபுட்டு கொடுக்குறாங்க அப்படின்னா வெயிட் குறையிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அப்போ கெயின் பண்ணுறவங்களுமே வந்து என்ன பண்ணணும்னா ஆரோக்கியமான உணவாக வந்து எடுக்கணும். அதாவது ஊட்டச்சத்து சேர்ந்த கலந்த உணவுகள் எடுத்து அவங்க வந்து மசில்ஸ் வந்து கெயின் பண்ணணும். அப்போ என்ன சாப்பிடணுன்ட்டு அதையும் முறைப்படி கற்றுக்கிட்டு தான் அவங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கணும். இப்போ உடல் எடை அதிகரிக்கிறதுக்குன்னு சொல்லி இப்போ உணவு முறைகள்லாம் இருக்குல்ல, இப்போ நட்ஸு சாப்பிட்ணும், இல்லை பார்த்தீங்கன்னா இப்போ ஹெவியான சில ஃபுட்ஸ்லாம் சொல்லுவாங்க இதெல்லாம் சாப்பிடணும். பட் அது எல்லாராலையுமே ஃபாலோ பண்ண முடியுமா அப்படின்றது கஷ்டம். ஸோ நார்மலாக எல்லாராலையும் ஃபாலோ பண்ணுற மாதிரி வெயிட் கெயின் பண்ணுற உணவுகள் இருக்கா? இருக்குது. இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக சாப்பாட்டிலே வந்துட்டு ஏன்னா எல்லோரும் நீங்கள் சொல்கிற மாதிரி வந்தால் காஸ்ட்லியான உணவு முறைகள்லாம் வந்து இப்போ பாதாம் பிஸ்தா அப்படிங்கிற மாதிரி எல்லாராலையும் அதை வந்து சாப்பிட்டு வாங்கிட முடியாது. அதே பயறு வகைகள் இருக்குது, தானிய வகைகள்லாம் நம்ம வீட்டிலேயே நம்ம அந்த காலத்து சாப்பாட்டிலே எல்லாமே இருந்தது. அப்போ அந்த மாதிரி சாப்பாடுகளை நம்ம சாப்பிடலாம். இப்போ ஒயிட் ரைஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ ரைஸ் அதிகமாக சாப்பிட்றதுனால நம்ம வெயிட் இன்க்ரீஸ் ஆனால் கிடையாது, ஃபேட் தான் இன்க்ரீஸ் ஆகும். 40% வந்து நமக்கு வந்து அரிசியோட அதாவது கார்போஹைட்ரேட் போகுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ அதையுமே வெயிட் கெயின் பண்ணுறதாலுமே அவங்களும் அது மாதிரி தான் எடுக்கணும். இப்போ நட்ஸுக்கு பதிலாக இப்போ தேவையானது கிடச்சா எடுத்துக்கலாம், அப்படி இல்லையா பயறு வகைகள் அந்த மாதிரி எடுத்துக்கலாம், கீரை வகைகள் காய்கறிகள் இந்த மாதிரிலாம் எடுத்தும்போது ஓரளவுக்கு எக்ஸசைஸ் அவங்க பண்ணணும். எக்ஸசைஸ் பண்ணி மசில்ஸை வந்து ரெக்கவர் பண்ணும்போது தேவையான ப்ரோட்டீன் எடுக்கும்போது அவங்களுக்கு வந்து மசில்ஸ்க்கு வந்து கெயின் ஆகும், வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அந்த மாதிரியும் அவங்க பண்ணிக்கலாம். இப்போ இவ்வளோ நேரம் இந்த உடல் எடையை அதிகரிக்கிறது குறைக்கிறது இது பற்றிலாம் பேசினோம். ஆனால் நார்மலாக ஒருத்தர் வந்து கரெக்டான உடல் எடையில தான் இருக்காங்க அப்படின்றத அவங்களே எப்படி கணக்கிடுறது மேம்? ஓகே, இது நாம் வரும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நாங்கள் ஃபஸ்ட்டு கொஸ்டினே தான் கேட்குறது, உங்களுக்கு வயசுக்கு ஏற்ற இடம் இருக்கணுமா உயரத்துக்கு ஏற்ற இடம் இருக்கணும்னு கேட்டால் மேக்ஸிமம் சொல்லுவாங்க ஆனால் இத்தனை வயசாகுது இவ்வளோ வெயிட் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. ஆனால் அவங்களுக்கு ஒரு வாழ்த்து சொல்லுவோம். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு போகும்போது அப்படி தான் சொன்னேன். அதனால் வந்துட்டு ஒரு வாழ்த்து சொல்லிவிட்டு உயரத்துக்கு ஏற்ற இடம் தான் வச்சுக்கணும் கரெக்டாக. இப்போ எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம்னா யார் எப்படி எத்தனை சென்டிமீட்டர் இருக்காங்களோ 160 சென்டிமீட்டர் இருக்காங்க, 150 170 எப்படி இருக்காங்கன்னா 100 மைனஸ் பண்ணிக்கணும். அதுதான் அவங்களுக்கு சரியான இடம்னு சொல்லுவோம். அதுதான் ஐடியல் வெயிட்.
இது ஐடியல் வெயிட்டை விட அவங்க 60 கிலோ 10 கிலோ 20 கிலோ எக்ஸஸ் வெயிட்டில் போகிறாங்க அப்படின்னா அதுதான் அதிகப்படியான எடைன்னு சொல்லுவோம். இல்லை அதை விட அந்த 70 கிலோவோட கம்மியாக போகிறாங்க அப்படின்னா அது வந்து அண்டர் வெயிட்டில் போகிறாங்க அப்படின்னு அர்த்தம். அது எப்படி தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எவ்வளோ உயரம் இருக்குமோ அத்தனை சென்டிமீட்டரை நான் வந்து நம்ம பார்த்துட்டு அதுலேருந்து ஒரு 100 வந்து மைனஸ் பண்ணிக்கிறேன். 150 இருக்காங்க, 170 இருக்காங்க, 180 இருக்காங்க அப்படின்னா எத்தனை சென்டிமீட்டர் அதுலேருந்து நம்ம வந்து ஒரு 100 மைனஸ் பண்ணுறோன்னா அதுதான் நம்ம கரெக்டான எடைன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ நான் வந்து இப்போ நாங்கள் வரும்போது அவங்கள்ட்ட கேட்போம், ஒரு வயசுக்கு ஏற்ற வெயிட் இருக்கணுமா இல்லை ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் இருக்கணுமா? மேக்ஸிமம் சொல்ல வந்து நான் இவ்வளோ வெயிட் இருக்கேன், இவ்வளோ வயசாகுது, இவ்வளோ வெயிட் இருக்கேன், எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு கேட்பாங்க. அப்படி கிடையாதுமா, நீங்கள் எவ்வளோ உயரம் இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த இடம் இருக்கணும்னு சொல்லுவோம். இதே வந்து இன்னொரு சில விஷயங்கள் வந்து எப்படி தெரிஞ்சுக்கணும்னா, சரியான உயரத்துக்கு ஏற்ற இடம் இருக்கணும். அதே மாதிரி கொழுப்போட அளவு கரெக்டாக வச்சுக்கணும். அதே மாதிரி BMI BMR இது 4 வந்து கரெக்டாக வச்சுக்கணும். உயரத்துக்கு ஏற்ற இடம் எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம்னா, நம்ம சொன்ன மாதிரி 100 மைனஸ் பண்ணிக்கணும். அதுதான் அவங்களோட ஐடியல் வெயிட்னு சொல்லுவோம். இந்த கொழுப்போட அளவு எப்படி தெரிஞ்சுக்கலாம் பார்த்தீங்கன்னா, ஆண்களாக இருந்தால் 10லேருந்து 20 இருக்கணும் பர்சன்டேஜ் இருக்கணும். அதே மாதிரி பெண்களாக இருந்தால் 20% வந்து 30% வந்து வச்சுக்கணும்னு சொல்லுவோம். இது வந்து கொழுப்போட அளவு வச்சுக்கிறது. BMIங்கிறது 19லேருந்து 23க்குள்ளே இருக்கணும். எல்லாருமே பொதுவாக வந்துட்டு அது என்னென்னா உடல் பருமனோட அளவுன்னு சொல்லுவோம். இவ்வளவு வச்சுக்கணும். அதை தாண்டி போகும்போது ஹெல்த் ரிலேட்டடாக நிறைய ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நாங்கள் சொல்கிறோம். அதே மாதிரி வந்து BMRங்கிறது கலோரி அளவு. நம்ம ஒரு நாளைக்கு எப்படி எவ்வளோ சாப்பிடணுன்ட்டு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, BMR அது வந்து கரெக்டாக வச்சுக்கணும். இப்போ இதுதான் வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணி வச்சுக்கணும். சரியான எடை வச்சுக்கணும், உயரத்துக்கு ஏற்ற எடை வச்சுக்கணும், நம்ம கொழுப்போட அளவு கரெக்டாக வச்சுக்கணும், உடல் பருமனை வந்து கரெக்டாக இருக்குன்னு பார்த்துக்கணும். அதை வந்து சரி பண்ணுறதுக்கான தான் BMRங்கிறது கலோரி அளவு. இது எல்லாமே இது எல்லாமே நமக்கு சொல்கிறது யாருன்னா உலக சுகாதார மையம் தான் வந்துட்டு நம்மளோட ஹெல்த்துக்கு அத்தாரிட்டி அவங்க தான், இதை சொல்கிறதும் அவங்க தான் நமக்கு. இப்போது உடல் எடையை சரியாக பராமரித்தோம் அப்படின்னாலே மேக்ஸிமம் நம்ம ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். இதை தாண்டி பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே சராசரி வயதினுடையவங்களுக்கு பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இதை தாண்டி குழந்தைங்க இருக்காங்க இல்லையா, குழந்தைங்களுக்கு என்ன மாதிரியான ஆரோக்கிய உணவு முறைகள், அவங்க எப்படி ஆரோக்கியமாக பார்த்துக்கிறது, நீங்கள் பேரண்ட்ஸுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க இதை பற்றி? ஓகே, இப்போ வந்து பெரிய ஆளாக வந்ததுக்கப்புறம் தான் ஆரோக்கியத்தை பற்றி நம்ம எல்லோரும் தேடி ஓடிக்கிட்டு இருக்கோம். இது சின்ன குழந்தையிலேருந்தே அவங்க நம்ம கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா லைஃப் லாங் வந்து ஹாஸ்பிட்டல் போகாமல் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி. இப்போ அதுதான் பேசிக் வந்து அதில் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டாலே ஓகே அப்படின்னு சொல்லலாம். எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம நான் என்ன சாப்பிட்றனோ அதான் என்னோட குழந்தைகளுக்கு அவங்களோட குழந்தைகளுக்கு இப்படிங்கிற மாதிரி நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டு முறைகள் வந்து தலைமுறை நம்ம சாப்பிட்றது தான் அவங்களுக்கு நம்ம கொடுக்குறோம். அப்போ எனக்கு என்ன நோய் உருவாகுதோ சேம் அதே தான் அவங்களுக்கு வருது. சத்து பற்றாக்குறை என்ன இருக்குதோ அதே தான் அவங்களுக்கு இருக்குது. அந்த மாதிரி இருக்கும்போது இப்போ நம்ம நார்மலாக சாப்பிட்ற சாப்பாட்டில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, தேவையான அளவுக்கு ஊட்டச்சத்து இருக்குதா அவங்களுக்கு நம்ம கொடுக்குறோமான்னு பார்க்கணும். இப்போ நாங்கள் மெயின் கேட்குறது என்னென்னா, நோய்கள்னால் எத்தனை நோய்கள் உங்களால் சொல்ல முடியும்னு கேட்போம். பார்த்தா ஒரு லிஸ்ட்டே நிறையா போகும். அப்படி நோய்கள்ன்ட்டு எதுவுமே நம்ம கிடையவே கிடையாது. சத்து பற்றாக்குறை மட்டும்தான். நோய்கள்னால் வெளியிலேருந்து தொற்று, அதாவது காலரா மலேரியா அது மாதிரி வைரஸ் மூலயமா பரவுறது மட்டும்தான் ஒரு நோயின்னு சொல்கிறோம். அது வந்து அதுக்கான மருந்து மாத்திரைகள் எடுக்கும்போது சரியாது. ஆனால் வந்து மற்ற எல்லாமே தலைவலி காய்ச்சல்லேருந்து நம்ம வயிறு சம்மந்தப்பட்டது, கை கால் வலி, ஹார்ட் சம்மந்தப்பட்டது எல்லாமே பார்த்திங்கன்னா சத்து பற்றாக்குறை தான் சொல்லுவோம். ஒவ்வொரு சத்துக்களும் குறையும் போது உடம்புல வந்து அது இண்டிகேட் பண்ணும்போது நமக்கு வந்து அது ஒரு நோயின்ட்டு நம்ம சொல்கிறோம். அதே வந்து குழந்தைகளுக்கு நம்ம எப்படி அதை நம்ம சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டிலே அவங்களுக்கு வந்து இப்போவிலேருந்து இப்போ இவ்வளோ நாள் போனது ஓகே, இனிமே பண்ணுற வாழ்க்கை முறையில் பார்த்திங்கன்னா எல்லா சத்துக்களும் இருக்குதா அப்படின்னு பார்க்கும்போது அதை நம்ம கரெக்டாக கொடுக்குறோமா அவங்க ஆரோக்கியமாக இருக்கிறாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 2 குழந்தை இருக்காங்கன்னு வச்சுங்களேன். 2 குழந்தைக்கு ஏதோ நம்ம வெளில போகல வாங்கிட்டு வர சொல்கிறாங்க. ஒரு பென்சில் எக்ஸாம்பிளுக்கு ஒரு பென்சில் வாங்கிட்டு வர சொல்கிறாங்க. ஒரு குழந்தைக்கு வாங்கிட்டு வந்துட்டு ஒரு குழந்தைக்கு நம்ம வாங்கிட்டு வரல. அவங்க என்ன பண்ணுவாங்க, அழ ஆரம்பிப்பாங்க. அப்போ சேம் அதே தான், நம்ம உடம்புக்கு வந்து அனைத்து செல்களுக்கும் தேவையான வந்து ஊட்டச்சத்தை நம்ம கொடுக்கும்போது எல்லா செல்களும் ஆரோக்கியமாக இருக்குது. இது மாதிரி அப்போ குழந்தைகளுக்கு இப்போலேருந்தே நம்ம என்ன சாப்பிட்றோமோ சரியான முறையில் சாப்பாடு கொடுக்கும்போது அவங்க வருங்காலத்தில் வந்து நல்லா ஆரோக்கியமாக எந்த விதமான ஹாஸ்பிட்டல் விசிட் இல்லாமல் நல்லா இருப்பாங்க. ஆரோக்கியமான வாழ்க்கை முறை அப்படின்னு எடுத்துக்கும் போது குழந்தைங்களை பொறுத்தவரையும் பேரண்ட்ஸ் அவங்கள கவனிச்சிக்கணும். ஸோ அதை தாண்டி ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வந்துட்டோம் அப்படின்னா நம்மளோட ஹெல்த் எப்படி இருக்குன்றதை நாமளே மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் அப்படியே அந்த ஏஜ் குறைய அந்த வயதாகக்கூடிய ஒரு நிலைக்கு போகும்போது திரும்பவும் நம்ம ஹெல்த் மேலே இன்னும் கொஞ்சம் அக்கறை காட்ட வேண்டிய ஒரு நிலைக்கு போகிறோம் இல்லையா. ஸோ வயசானவங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அவங்க ஆரோக்கியமான வாழ்க்கை முறைக்கு என்னெல்லாம் பண்ணணும் மேம்? சேம் குழந்தைக்கும் ஒன்று தான், வயசானவங்களுக்கு ஒன்று தான். ஏன்னா குணத்தாலையும் சரி உணவு முறைகளையும் சரி 2 பேரும் ரொம்ப பக்குவமாக நம்ம பார்த்துக்கணும். இவங்களுக்கு என்ன மாதிரி பார்த்து நம்ம பக்குவமாக கொடுக்குறோமோ சேம் அது அவங்களுக்கும் அதே மாதிரி தான் கொடுக்கணும். ஏன்னா கொஞ்சம் வயசு ஆக செரிமானத்தன்மை எல்லாமே அவங்களுக்கு வந்து
குறைய ஆரம்பிக்கும். அவங்களோட வேலை வந்து கம்மியாகும். உடல் உழைப்பு வந்து கம்மியாகுது. முன்னாடி மாதிரி வந்து அவங்க எல்லா வேலையும் பார்க்க முடியாது. கொஞ்சம் ஓய்வெடுக்கிற சூழ்நிலை தான் அவங்க இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு என்ன மாதிரி சாப்பாடு கொடுக்கணும் நம்ம பார்க்கணும். அவங்களுக்கு லைட் ஃபுட்டாக தான் நம்ம கொடுக்க ஆரம்பிக்கணும். ஒரு எளிதில் ஜீரணமாகக்கூடிய உணவுகளை அவங்களுக்கு பார்த்து கொடுக்கும்போது அவங்களும் ஆரோக்கியமாக இருப்போம். எப்படின்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நம்ம எல்லாம் ஏதோ ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஏதோ பண்ணிக்கிட்டு போகிறோம் வரோம் அப்படின்னா நமக்கு செரிமானம் ஆயிடுது. அவங்களுக்கு வந்து மேக்ஸிமம் ஒரு இடத்துல தான் இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கும் நம்ம வந்து எளிதில் ஜீரணமாகிற மாதிரி என்னென்ன உணவுகள் பார்த்து கொடுக்கணுமோ அது மாதிரி பார்த்துக்கலாம். எப்போவுமே அவங்களுக்கு மென்டலி வந்துட்டு அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி அப்செட் ஆவாங்க வயசு ஆக ஆக. அப்போ உணவு முறைகளுக்கும் நம்மளோட உணர்வுகளுக்கும் நிறைய கனெக்டிவிட்டி இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ நம்ம என்ன சாப்பிட்றோமோ அது வந்து உணர்வாக மாறும். இப்போ அதிகமான நான்வெஜ் சாப்பிடும்போது நம்ம உணர்வு நிலையை பார்க்கணும். நார்மல் ஒரு சைவ சாப்பாடு சாப்பிடும்போது நம்ம உணர்வு நிலையை பார்க்கணும். அதே மாதிரி ஃப்ரூட்ஸ் அது மாதிரி எடுக்கும்போது உணர்வு நிலையை பார்க்கணும். அப்படி எடுக்கும்போது அவங்களுக்கு வயசு ஆக ஆக ஏதோ ஒரு டிப்ரெஷனில் போவாங்க. அப்போ அவங்களுக்கு உணவு முறைகள் மூலியமாகவும் நிறைய விஷயங்கள் மாற்றும்போது கொஞ்சம் அமைதியான நிலையிலே அவங்க இருப்பாங்க. அப்போ குழந்தைய பார்த்துக்கிற மாதிரியே வயசானவங்களையும் பார்த்துக்கணும். நிச்சயமா மேம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் அப்படின்னு எடுத்துக்கும் போது நிறைய சத்துக்கள் நம்மளுடைய உடலுக்கு அவசியமானதாக இருக்குது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த விட்டமின்ஸ் அப்படின்னு எடுத்துக்கும் போது விட்டமின் ஏ எதில் இருக்குது, விட்டமின் பி எதில் இருக்குது அப்படின்னு பார்த்து சாப்பிட வேண்டியதாக இருக்கு இல்லையா? ஸோ அந்த வகையில் என்னென்ன விட்டமின்ஸ் இருக்குது, அந்த விட்டமின்ஸ் நம்மளுடைய உடலில் என்ன வேலை செய்யுது மேம், எப்படி நம்ம இன்டேக்காக அதை எடுத்துக்கிறது? ஓகே, நம்ம விட்டமின்ஸ் மட்டும் நம்ம சொல்கிறத விட ஆப்டிமைஸ் பண்ணி நம்ம என்ன மாதிரி வந்து எல்லா சத்துக்களும் எடுக்கிறதா பார்க்கணும். இப்போ ஒரு நாளைக்கு ஒரு வேலைக்கு என்னென்ன சத்துக்கள் தேவையோ அது வந்து நம்ம எடுக்கிறோமான்னு பார்க்கணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டிலே பார்த்திங்கன்னா ஃபேட் அண்ட் ஆயில் வந்து நம்ம அதிகமாக சேர்த்துக்குவோம். இப்போ ஒரு நாளைக்கு நான் சொல்கிற வரேன் அதிகமாக எடுத்துக்கும். அது மாதிரி ஹை கார்போஹைட்ரேட் நம்ம எடுக்கிறோம். மாவுச்சத்து, அது அரிசி உணவுகள் எதுனாலுமே அரிசி, கோதுமை, மைதா இது எல்லாமே மாவுச்சத்து. அதுலேயும் நமக்கு சுகர் இருக்குது. அது இல்லாமல் சுகர் டீ காஃபி எடுக்கிறாங்க பார்த்திங்களா, அதிலே இருக்குது. அதேமாதிரி சால்ட்டு நம்ம அதிகமாக எடுத்துக்கிறோம். கெமிக்கல்ஸ் இல்லாத உணவே கிடைக்காது. ஆனால் இது எல்லாமே வந்து எக்ஸஸை நம்ம சாப்பாட்டில் வந்து எடுத்துக்கிறோம். இப்போ நீங்கள் கேட்டிங்க விட்டமின் மட்டும், அது மட்டும் கிடையாது. இப்போ நான் சொல்ல போகிறது எல்லாமே வந்துட்டு இன்னும் நம்ம எடுக்கிறோமான்னு பார்த்துக்கோங்க. ப்ரோட்டீன், இப்போ நான் ஒரு சென்டிமீட்டர் கணக்கில் சொன்னேன் பார்த்திங்களா, ஒரு 170 சென்டிமீட்டர் இருக்காங்க அப்படின்னா 70 கிலோ தான் அவங்க இருக்கணும் அப்படின்னா. ஆனால் எக்ஸஸ் வெயிட்டில் இருப்பாங்க, 100 கிலோ அது மாதிரி இருக்காங்கன்னா எத்தனை கிலோ இருக்காங்களோ அத்தனை கிராம் வந்து அவங்க ப்ரோட்டீன் வந்து எடுக்கணும். ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு செவர் இருக்குது அப்படின்னா அதுக்கு சிமெண்ட் வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த்து, சேம் ஹோல் பாடிக்குமே வந்துட்டு நமக்கு வந்து ப்ரோட்டீன்கிற சத்து வந்து தலை முடியிலேருந்து கால் நகம் வரைக்கும் ப்ரோட்டீன்கிற சத்து வந்து நமக்கு எடுக்கணுங்கிற. ஏன்னா அது நம்ம பாடியை பில்ட் பண்ணுறதே வந்துட்டு ப்ரோட்டீன்கிற சத்து தான். அது கொஞ்சம் குறைஞ்சாலுமே வந்து ஹெல்த்தில் அந்த எப்படி சொல்லுவாங்க, பில்டிங்கோட ஸ்ட்ரென்த்து மாதிரி தான் நம்ம பாடியோட ஸ்ட்ரென்த்தும் கிடைக்குன்னு சொல்லுவாங்க. அதேமாதிரி விட்டமின் மினரல்ஸ் வந்து மில்லிகிராம் இருந்தாலே போதும்னு சொல்கிறாங்க. அதுலேயுமே கம்மியானுச்சு அப்படின்னா ஹெல்த்தில் வந்து ப்ராப்ளம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்படி எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா அயோடின் குறைஞ்சுன்னா தைராய்டு வருது, போன் ரிலேட்டட் ப்ராப்ளமுக்கு கால்சியம் குறைச்சுனா வருது, ஜிங்குங்கிற சத்து குறைஞ்சுன்னா முடி கொட்டுது. இப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு மில்லிகிராம் குறைஞ்சாலுமே ஒவ்வொரு சத்துக்களையுமே வந்துட்டு ஹெல்த்தில் நிறையா ப்ராப்ளம் வருது. அதேமாதிரி ஃபைபர் எடுக்கிறோமான்னு பார்க்கணும். நார்ச்சத்து ஒரு 35 கிராம்லேருந்து 40 கிராம்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி எடுக்கணும். வாட்டர் இன்டேக் கரெக்டாக எடுக்கணும். அதேமாதிரி மூலிகை சம்மந்தப்பட்ட சாப்பாடு, தூதுவளை, வல்லாரை இந்த மாதிரிலாம் வந்துட்டு எல்லாமே ஆப்டிமைஸ் பண்ணி நம்ம ஒரு நாளைக்கு என்னெல்லாம் எடுக்கிறோம்ட்டு அதையும் பார்க்கணும். விட்டமின் மட்டும் கிடையாது, இத்தனை சத்துக்கள் நம்ம உடம்புக்குள்ள நம்ம எடுக்கிறோமா அப்படிங்கிற மாதிரி அதையும் பார்க்கணும். ஓகே மேம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுவரையும் நம்ம உணவு சார்ந்த நிறைய விஷயங்கள் பேசணும். ஸோ இது எல்லாத்தையுமே தாண்டி நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல மேம். ஸோ அதை எடுத்துக்கும் போது ஆரோக்கியமான வாழ்க்கை முறைக்கு நம்ம என்ன மாதிரியான லைஃப் ஸ்டைலை பயன்படுத்தலாம்னு நினைக்கிறீங்க? ஓகே, உணவை தாண்டி பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும்னா லைஃப் ஸ்டைலை இன்னும் கொஞ்சம் மாற்ற வேண்டியது அப்படின்னா ஒரு 80% தான் வந்துட்டு உணவு முறைகளை நம்ம மாற்றிக்கலாம். ஊட்டச்சத்தான உணவாக எடுக்கணும் 80%. மீதி 20% வந்து ஃபிசிக்கலாக நம்ம என்ன மாதிரி பண்ணுறோம், மென்டலி என்ன மாதிரி இருக்கிறோம் அந்ததையும் பார்க்கணும். இப்போது காலையில் எந்திரிக்கிறாங்க அப்படின்னா எந்திரிச்ச உடனே வந்துட்டு நம்ம எடுத்தோன்னா ஃபோனை எடுத்துட்டோம்னா அதில் என்னென்ன குப்பைகள் இருக்கோ அது எல்லாமே நம்ம மைண்டில் காலையில் ஏற்றிடும். அப்போ அதுலேருந்து வெளில வருதுன்னா காலையில் எந்திரிச்சோன்னா ப்ரெஷ் பண்ணுறோமா, கொஞ்சம் நேரம் அமைதியாக உட்காந்து மெடிடேஷன் பண்ண ஆரம்பிச்சிடும். யாராக இருந்தாலும் இது வந்து மதம் சார்ந்தோ ஏதோ ஒன்று கிடையாது. மெடிடேஷனுங்கிறது உள்ளே வந்து நம்ம இன்னர் இன்ஜினியர்னு சொல்லுவாங்க, நம்ம உள்ளே போய் வேலை செய்யும். மென்டலி வந்து நம்ம காலையில் தயார் பண்ணணும். ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் வந்து மெடிடேஷன் பண்ணணும். அப்போ மார்னிங் டைமில் வந்து நம்ம ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு வந்துட்டு அந்த எக்ஸசைஸ் வந்து நமக்கு அது வந்து நான் சொல்கிறேன். எங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு வராங்க அப்படின்னா, வெயிட் லாஸ் தாண்டி ஹெல்த் இஷ்யூஸில் வராங்கன்னா 80% தான் உணவு முறை மாத்திரம். இது 20% வந்து ஃபிசிக்கலாக நம்ம என்ன மாதிரி நம்ம இருக்கிறோம் அப்படின்ட்டு. அதே மாதிரி
அது மாதிரி எந்த நேரமும் நம்ம பாசிட்டிவிட்டியாக நம்ம மைண்ட் வந்து பாசிட்டிவாக இருக்கிற மாதிரி என்ன பண்ணலாம், நிறைய விஷயங்களை வந்துட்டு மைண்டில் ஏற்றிக்காமல் என்ன தேவையோ அன்றைக்கி நம்ம ஒரு 4 விஷயம் பண்ண போகிறோமா அதை பற்றி மட்டும் நம்ம சிந்திச்சா போதும். மற்ற எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து இன்னொருத்தவங்களோட விஷயங்களையும் நம்ம மைண்டில் ஏற்றி அவங்கள பற்றி நம்ம கேர் பண்ணி இப்படி பண்ணுற விட நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நம்ம யோசித்து அதுக்கான வேலைகளை மட்டும் நம்ம ஒரு நாளைக்கு டிசைன் பண்ணி வேலை பார்த்தாலும் நமக்கு வந்து நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கலாம். நிச்சயமா மேம். இப்போ மன ஆரோக்கியமும் உடல் ஆரோக்கியமும் ரொம்ப ரொம்ப அவசியமானது. ஸோ இதை தாண்டி பார்த்தீங்கன்னா இப்போ இன்றைக்கி நம்ம இந்த வேர்ல்டு ஹெல்த் டே வழியாக நிறைய ஹெல்த் ரிலேட்டடான விஷயங்கள் ஷேர் பண்ணிங்க, உங்களோட பயணம் பற்றி நிறைய ஷேர் பண்ணிங்க. ஸோ இதை தாண்டி ஒரு பெண்ணாக மற்ற பெண்களுடைய வளர்ச்சிக்கு நீங்கள் சொல்ல நினைக்கக்கூடிய தகவல்னால் என்னவாக இருக்கும் மேம்? ஓகே, அது ரொம்ப முக்கியமாக சொல்லணும். ஏன்னா நிறைய பெண்கள்கிட்ட கேட்டாங்க அப்படின்னா, நான் வீட்டில் தான் இருக்கிறேன், வீட்டை பார்த்துக்கிறேன், ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்னா ஹவுஸ் ஒய்ஃபை விட பார்த்திங்கன்னா பெரிய ஒரு விஷயமே கிடையவே கிடையாது. அவங்க பண்ணுற தியாகத்துக்கு இணையாக வேறு உலகத்தில் வேறு விஷயமே கிடையாதுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா, ஏன்னா ஒரு ஆண்கிறவங்க எல்லாருமே வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஆண் பெண் கிடையாது, எல்லாருமே வேலை பார்க்குறாங்க. ஆனால் மேக்ஸிமம் ஃபேமிலியை வந்து பார்த்துக்கிறது பார்த்திங்கன்னா யாருன்னா பெண்கள் தான் பார்த்துக்கிறாங்க. ஒவ்வொருத்தரோட அவங்களோட வாழ்க்கையே வந்து அவங்கள்ட்ட ஒப்படைச்சிட்றாங்க. குழந்தையாக இருக்கட்டும், கணவனாக இருக்கட்டும், மாமனார் மாமியார், அம்மா அப்பா, அந்த பெண்ணோட ஆளுமையில் தான் இருக்குது. ஆளுமை மீன்ஸ் வந்து அதிகாரம் கிடையாது, அவங்கள ரொம்ப கேர் பண்ணி எடுத்துக்கிறாங்க. பார்த்திங்களா, அவங்களுக்கு என்ன சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும், என்ன பிடிக்கும் பிடிக்காதுங்கிறது அவங்களோட பயோடேட்டா ஃபுல்லாகவே ஒவ்வொருத்தரோடதும் இவங்கள்ட்ட இருக்கும். டேட்டா ஃபுல்லாகவே இவங்க வச்சுருப்பாங்க. அப்போ அந்த மாதிரி பண்ணும்போது அவங்க எல்லாருக்குமே பார்ப்பாங்க, அழகாக பண்ணி கொடுப்பாங்க, என்ன பிடிக்கும் பிடிக்காது அப்படின்ட்டு. உணவு சமைக்கிறதுலேயும் சரி, ஒரு ட்ரெஸ்ஸு எல்லாமே பண்ணி கொடுப்பாங்க. ஆனால் அவங்கள விட்டுருவாங்க, அவங்கள கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு செஞ்சால் போதும், வீட்டில் உள்ளவங்களுக்கு செஞ்சால் போதும் அப்படின்னு. ஆனால் மெயினாக வந்து அவங்கள பார்க்காம என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க டைமுக்கு சாப்பிட்றது கிடையாது, தூங்குறது கிடையாது, எதுவுமே பண்ணாமல் அவங்க ஹெல்த்தை வந்து ரொம்ப விட்டுறாங்க. இப்போ உலக அளவில் எடுத்துக்கும் போது இந்தியாவில் தான் பார்த்திங்கன்னா அதிக ஒபிசிட்டி, அதிகமான உடல் எடை அதிகரிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க ஆரோக்கியத்தை விட்டுறாங்க. இப்போ மெயினாக வந்துட்டு ஒரு அஸ்திவாரமே பார்த்திங்கன்னா பெண்கள் தான், அந்த குடும்பத்துக்கான அஸ்திவாரமே அவங்க தான். அப்போ அவங்க தான் இன்னும் ஆரோக்கியமாக இருந்து அவங்க உடம்பை பார்த்துக்கும் போது எல்லாரையுமே பார்த்துக்கக்கூடிய ஒரு சக்தி வந்து அவங்களுக்கு கிடைக்கிது. அப்போ அவங்களோட ஆரோக்கியம் முக்கியம் அவங்களுக்கு வந்துட்டு. ஓகே மேம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இதுவரையும் நிறைய தகவல்களை எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ஃபைனலாக நம்ம அதிரை எஃப்எம்க்கும் அதிரை எஃப்எம் நேயர்களுக்கும் நீங்கள் சொல்ல நினைக்கக்கூடிய தகவல்கள் என்ன? ஓகே, எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததே பெரிய விஷயமா நினைக்கிறேன். ஏன்னா இந்த வேர்ல்டு ஹெல்த் டேயில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் வந்து ஆரோக்கியத்தை பற்றி கொண்டு சேர்க்க, நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு 50 குடும்பம், 50 நபர் கிடையாது, 50 குடும்பத்தை தாண்டி எனக்கு இப்போ இந்த ரீசன்ட் பீரியடில் நான் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இந்த வருஷத்துக்கு வந்து ஒரு 1000 பேருக்கு நான் போய் சேர்க்கணும், 1000 குடும்பத்துக்கு போய் சேர்க்கணும்னா இது வழியாகவும் நான் கொண்டு சேர்க்கறதுக்கான எனக்கு ஒரு வாய்ப்பை நீங்கள் உருவாக்கி கொடுத்துருக்கீங்க. அதுக்கு நான் மனமார வாழ்த்துக்கள் சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இது மாதிரி ஒரு சமூக அக்கறை உள்ள ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் கையில் எடுத்து பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா எல்லாரும் வந்துட்டு சமூக நோக்கத்தோடு பண்ணுறது கிடையாது. ஏதோ ஒரு பேட்டி எடுக்கலாம் அப்படிங்கிறத தாண்டி இதை வந்து மக்களுக்கு எப்படி போய் கொண்டு போய் சேர்க்கலாம். ஏன்னா மிகப்பெரிய அவேர்னஸ் வந்து நம்ம ஹெல்த் மேலே தான் ஃபஸ்ட்டு வரணும். அதை வந்து முன்னெடுத்து நீங்கள் பண்ணுறது வந்து மிகப்பெரிய விஷயம். இதை இன்னமும் தொடர்ந்து நிறையா மக்களுக்கு நல்ல நல்ல விஷயங்களுக்கு போயிட்டு எல்லாரும் மூலியமாக கொண்டு சேர்க்கணுன்ட்டு நான் அதை கேட்டுக்கிறேன். இதன் வாயிலாக நான் வந்து கேட்டுக்கிறேன். இந்த வாய்ப்பை எனக்கு ரொம்ப கொடுத்ததுக்கு ரொம்பவே இந்த டீம் எல்லாருக்குமே வந்து நான் மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் சொல்லிக்கிறேன். ரொம்பவே நன்றி சொல்லிக்கிறேன். ஓகே, தேங்க்யூ.